ரோமன் ரிங்ஸ் ராவோட மெயின் ஈவெண்ட்டுக்கு வர ரோமன் ரிங்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கிறார். என்னோட புகழை அழிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. சாம்பியன்ஷிப்பு வந்து மனிதனை உருவாக்கல, மனிதன் தான் சாம்பியன்ஷிப்பை உருவாக்குறான். இந்த சாம்பியன்ஷிப்புக்காக பல பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்கிட்டேருந்து யாராலையும் இதை தட்டி பறிக்க முடியாது. இங்கே உள்ள மக்கள் எல்லோரும் என்ன அக்னாலஜி மீ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜாக் எஃபெக்ட் வரார். ஜாக் எஃபெக்ட் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ரோமன் ஜாக் எஃபெக்டோவை பார்த்து, நீ நம்ம குடும்பத்தை பிரிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்காக நீ நம்ம குடும்பத்தோட இணைவன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை நான் சொல்வதற்கு எனக்கு இவ்வளோ நாள் தேவையில்லை, ஒரு வாரம் தேவையில்லை, ஒரு மணி நேரம் கூட தேவையில்லை, ஒரு நிமிஷத்துலேயே நான் முடிவெடுத்துட்டேன். எனக்கு இந்த ஃபேமிலி தேவையில்லை, எனக்கு அந்த பட்டம் தேவையில்லை, எனக்கு தேவை இந்த டைட்டில். நான் 12 வருஷமாக அடுத்த வேளை உணவுக்காக என்ன செய்வேன்ற மாதிரி போராடிக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தப்போ கூட எனக்கு யாரும் உதவலை. ஆனால் நான் இங்கே வந்துடுவேனோ வரமாட்டேனோன்றது எனக்கு தெரியாது. இந்த பிளட் லைனுக்குள்ளே வருவேனான்றதே தெரியாமல் தான் இருந்தேன். என்ன நீயும் கூப்பிடல, ஜிம்மியும் கூப்பிடல, ஜேவும் கூப்பிடல. ஆனால் என்னை இங்கே கூட்டு வந்தது சோலோசிக்கா தான். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது அவனால் எனக்கு ஒரு காஃபி கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலை தான். இங்கே உள்ள ரசிகர்களை நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஷோவை நடத்துறது யாரு? ஓடிசி ஓடிசி ஓடிசி. நீ என்னோட உறவுக்காரன்றதுனால ஜாக் எஃபெக்ட் உனக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச்லாம் தர முடியாது, ஏன்னா நெப்பாட்டிசம் ஆகிடும் அப்படின்னு சொன்ன கடுப்பான ஜாக் எஃபெக்ட் இதை ரோமன் ரிங்ஸை போட்டு அட்டாக் பண்ணுறாரு. கழுத்தை பிடிச்சி நிறைக்கிறார். ஒரு கட்டத்தில் ரோமன் ரிங்ஸ் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறத தான் கையில் வச்சிருந்த மைக்கை ஜாக் எஃபெக்டோ மண்டையிலே அடிக்கிறாரு. அதுக்கப்புறமும் கடுப்பான அசராத ஜாக் எஃபெக்டோ ரோமன் ரிங்ஸை மீண்டும் அட்டாக் பண்ணி அந்த டைட்டில் தூக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் மேலே தூக்கி விட்டெறிஞ்சிட்டு போகிறாரு. ரோமன் ரிங்ஸ் இருந்துச்சு, உனக்கு பேக்லாஷில் தானே மேட்ச் வேணும், வா பேக்லாஷில் பார்த்துக்கலாம் ஜாக் எஃபெக்டோ, அது வரைக்கும் என்னால் பொறுத்திருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க.